அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல நிறைய அரிய பொக்கிஷங்கள், ரொம்பவே ஆழமான கதைகள்லாம் ஒளிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சங்க கால கதையை தான் இன்னைக்கு இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். இது ஆதிமந்தி மற்றும் ஆட்டனத்தியோட மனச உலுக்குற ஒரு அமரக்காதல் காவியம். சரி, வாங்க நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். முதல்ல இந்த கேள்விய ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. உண்மையான காதலோட எல்லையற்ற தன்மை ஒருத்தரை காக்கும் வரமாவும், அதே வேளையில அவங்கள அழிக்கிற பேரழிவாவும் செயல்பட முடியுமா? இது ரொம்பவே ஆழமான கேள்வி இல்லையா? இந்த கேள்விதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முழு பயணத்தோட அடிநாதமே. காதல்கிறது வெறும் சந்தோஷம் மட்டும் கிடையாது. அது உயிரை காக்கவும் செய்யும், சில நேரங்கள்ல உயிரை பறிக்கவும் செய்யும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு ரொம்ப தெளிவா காட்டப் போகுது. முதல் பகுதியா நாம பார்க்க போறது காதலின் உதயமும் அவங்களோட திருமணமும். இந்த காதல் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். இவங்களோட முதல் சந்திப்பே ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. ஒரு ஊர் திருவிழால துணங்கை கூத்து நடக்குது. அங்க ஆட்டனத்தி, அவன் பேரை சொல்லும்போதே ஒரு கம்பீரம் வருது பாருங்க. மூங்கில் மாதிரி பளபளப்பான, மலை போன்ற தோள்களை கொண்ட ஒரு பேரழகன். அவன் கால்ல கழல்கள் ஒலிக்க அப்படி ஒரு நேர்த்தியா ஆடுறான். அவனோட அழகையும் ஆட்டத்தையும் பார்த்து ஆதிமந்தி அப்படியே மெய் சிலர்த்து போய் நிக்கிறான். இப்போலாம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்றோமே, அது இதுதான். ரெண்டு பேர் கண்களும் சந்திக்குது. அந்த ஒரே பார்வையில பல யுகங்களா தங்களுக்குள்ள ஒரு பந்தம் இருக்கிற மாதிரியான ஒரு ஆழமான உணர்வு அவங்களுக்குள்ள உருவாகிடுது. இந்த காதல் ரொம்பவே இயல்பா கல்யாணத்துல முடியுது. இவங்களோட வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா இருந்தது தெரியுமா? பிரிவே அறியாத புராணங்கள்ல சொல்ற அன்றில் பறவைகளுக்கு ஊர் மக்கள் இவங்கள உதாரணமா சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தர் பிரியாத காதலோட உச்சத்தை தொட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா தங்களோட வாழ்க்கையில அடுத்த அத்தியாயம் இவ்வளவு கொடூரமா இருக்கும்னு அவங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இரண்டாவது பகுதியில காவேரி ஆற்றுல நடந்த அந்த பேரவலத்தை பத்தி பாப்போம். சந்தோஷமா போயிட்டு இருந்த கதையில நடக்கிற ஒரு இருண்ட சம்பவம் இது. சூழன் கரிகால் வளவனோட பிரம்மாண்டமான ஆடிப்பெருக்கு விழா. மன்னன் முன்னாடி காவிரி ஆற்று நீர்ல நடனமாடுற வாய்ப்பு ஆட்டனத்திக்கு கிடைக்குது. 1 மணி நேரம் ஆட்டனத்தி அந்த தண்ணில எந்த குறையும் இல்லாம அப்படி ஒரு பிரமாதமா ஆடுறான். ஆனா அடுத்த ஒரு நிமிஷம் அவனோட ஆட்டத்தை பார்த்து பொறாமப்பட்ட மாதிரி காவிரி நதி திடீர்னு பெருக்கெடுத்து பாயுது. வெறும் ஒரே ஒரு வினாடி தான். அந்த ஒரு வினாடியில புது வெள்ளம் ஆட்டனத்தியை அடிச்சிட்டு போயிடுது. பிரிக்கவே முடியாதுன்னு நினைச்ச அந்த அன்றில் பறவைகள் நிரந்தரமா பிரிக்கப்படுறாங்க. தன் கணவனை ஆற்று வெள்ளம் அடிச்சிட்டு போனத ஆதிமந்தியோட மனசு ஏத்துக்கவே இல்ல. அவ உயிரோட இருக்கான்னு அவளோட உள்ளுணர்வு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. அவ என்ன சொல்றான்னு பாருங்க. அவ என்ன மறந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவனை நான் மறக்க மாட்டேன். எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பேன். இது சும்மா சாதாரண வார்த்தைகள் கிடையாதுங்க. உலகமே அவன் இறந்துட்டான்னு நினைச்சாலும் தன் காதல் மேல அவ வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட வெளிப்பாடு இது. மூன்றாவது பகுதி ஆதிமந்தியின் மாபெரும் தேடல். தன்னோட காதல தேடி அவ தொடங்குற அந்த பயணம் எப்படிப்பட்டதுன்னு பாப்போம். அவளோட தேடல் இருக்கே, அதை கேட்கும்போதே நமக்கு கண்ணீர் வரும். ரா பகலா ஊர் ஊரா ஓய்வே இல்லாம அலையறான். ஆடுகளங்கள் பொது மன்றங்கள்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடி போறான். வழியில பாக்குற முன்பின் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் என் காதல் கணவனை பாத்தீங்களான்னு பரிதவிப்போட கேக்குறான். அவளோட அந்த பித்து பிடித்த நிலையையும் அவளுக்குள்ள இருக்கிற காதலோட தவிப்பையும் பார்த்தவங்க எல்லாரும் பேரிறக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்போ 4வது பகுதி. இதுலதான் இந்த கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. மருதியின் காதலும் அவளோட போராட்டமும். எந்த காவிரி நதி அவனோட அழிவுக்கு காரணமா இருந்ததோ அதே நதி இப்போ ஒரு கருணையுள்ள மீட்பரா மாறிடுச்சு. உடம்பு முழுக்க காயங்களோட நினைவிழந்த நிலையில ஆட்டனத்திய கரையில ஒதுக்குது அந்த நதி. அங்க அவனை பாக்குறது மருதிங்கிற ஒரு அழகிய மீனவ பெண். அவ ஆட்டனத்திய தன் குடிசைக்கு கூட்டிட்டு போய் ஒரு தாய் மாதிரி தோழி மாதிரி அவனுக்கு சிகிச்சை அளித்து பராமரிக்கிறா. இப்படி பாத்துக்கும்போது இயல்பா மருதிக்கு ஆட்டனத்தி மேல ஒரு ஆழமான காதல் வந்துருது. ஆனா நினைவிழந்த நிலையில படுத்திருக்க ஆட்டனத்தி என்ன பிதற்றான் தெரியுமா? மந்தி மந்தி என் அன்பே. இந்த வார்த்தைகள் மருதியோட இதயத்தை சுக்குநூறா உடைச்சிருக்கும் இல்லையா? தான் உயிருக்குயிரா காதலிக்கிற ஒருத்தன் தான் மடியில படுத்துக்கிட்டு வேற ஒரு பெண்ணோட பேரை அன்பா கூப்பிடும்போது மருதியோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இங்க நாம 2 முற்றிலும் மாறுபட்ட காதல்களை பாக்குறோம். ஒரு பக்கம் ஆதிமந்தி, உலகத்தே உலுக்கி எடுக்கிற சத்தமான வெளிப்படையான தேடி கதற ஒரு காதல். இன்னொரு பக்கம் மருதி, ரொம்ப அமைதியான பொறுமையான எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ரகசியமா வலிய சுமந்துகிட்ட சேவை செய்யற ஒரு தியாக காதல். ஆட்டனத்திக்கு மருதியோட காதல் புரியுது, அவளை மதிக்கிறான். ஆனாலும் அவனோட இதயம் முழுக்க ஆதிமந்தியோட காதலுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு இருக்கு. 5வது பகுதி. மனதை உருக்கும் அந்த சந்திப்பு. 2 முனைகளா பயணிச்ச இந்த கதை எப்படி ஒன்னா இணைய போகுதுன்னு பார்க்கலாம்.
இதுதான் இந்த கதையோட உச்சகட்ட போராட்டம். ஆட்டனத்தியை தேடி அலைஞ்ச ஆதிமந்தி கடைசியா மருதி இருக்கிற அதே ஊரோட பொதுமன்றத்துக்கு வந்துடுறா. மருதிக்கிட்டே நேரா வந்து, என் காதலனை கண்டீரோன்னு கேக்குறா. இப்ப மருதி என்ன முடிவெடுப்பா? உண்மைய மறைச்சிட்டா தான் ஆசைப்பட்ட ஆட்டனத்தி தனக்கே கிடைச்சிடுவான். ஆனா இன்னொரு பக்கம் பரிதவிச்சு நிக்கிற ஒரு மனைவியோட வலி, அவ எதை தேர்ந்தெடுப்பா? ஆமாங்க, ஆசையை விட மனசாட்சி தான் இங்க ஜெயிச்சது. மருதி தன்னோட காதல பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. அமைதியா தவிச்சிட்டு இருந்த ஆதிமந்திய தன்னோட குடிசைக்கு கூட்டிட்டு போறா. ஒரு பெண்ணோட பேரன்ப இன்னொரு பெண்ணால தான் முழுமையா புரிஞ்சுக்க முடியுங்கிறத மருதியோட இந்த மௌனம் நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. இறுதிப் பகுதி மருதியின் தியாகமும் காதலின் வெற்றியும். இந்த உணர்ச்சிகரமான காவியம் எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். இந்த காட்சிய விவரிக்கிறதே ரொம்ப கஷ்டம். குடிசைக்குள்ள போனதும் ஆதிமந்தியும் ஆட்டனத்தியும் சந்தோஷத்துல கண்ணீரோட கட்டி தழுவிக்கிறாங்க. அப்போ ஆட்டனத்தி தான் உயிரை காப்பாத்தின மருதியோட கைகளை பிடிச்சு நன்றி சொல்றான். அந்த நேரத்துல அவன் கண்ணிலிருந்து விழற ஒரு சொட்டு கண்ணீர் மருதியோட கையில படுது. அந்த கண்ணீரோட சூடு அவ கைய மட்டும் இல்ல, அவளோட காதல் கனவுகளையே சாம்பலாக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த 2 காதலர்களும் விடை பெற்று போக மருதி ஒரு தாங்க முடியாத வெறுமையில தனிமையா விடப்படுறான். அவங்க கிளம்பும்போது ஆதிமந்தி ரொம்ப வெகுளித்தனமா மருதிய பார்த்து ஒரு வார்த்தை சொல்றா. என்னோட பொக்கிஷத்தை இதுவரைக்கும் பத்திரமா காத்து எங்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? ஆதிமந்திக்கு மருதியோட காதல் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா மருதி தனக்குன்னு ஆசைப்பட்ட அந்த பொக்கிஷத்தை அதோட உரிமையாளர்கள்ட்டயே திருப்பி கொடுத்துட்டு நிற்கடியா நிக்கிறா. இந்த வார்த்தைகள் மருதிய கத்தியால குத்துற மாதிரி இருந்திருக்கும். காதலர்கள் போன பிறகு மருதியால அந்த தனிமையையும் ஏமாற்றத்தோட வலியையும் தாங்கிக்கவே முடியல. தன் காதல சொல்லவும் முடியாம அத நினைச்சு வாழவும் முடியாம அவ தவிக்கிறா. ஆற்று வெள்ளத்துல ஆரம்பிச்ச இந்த கதை கடைசில கடலோட பெருங்காற்றுல முடியுது. மருதி ஒரு படகை எடுத்துக்கிட்டு தனியா புயல் வீசுற கடலுக்குள் சென்று தன்னோட உயிரையே தியாகம் செஞ்சிடுறா. இப்போ இந்த அலசலோட முடிவுல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஆதிமந்தி தன் காதல தேடி அடைஞ்சது பெரிய வெற்றியா, இல்ல தன் காதலியே தியாகம் செஞ்ச மருதியோட செயல் பெரிய வெற்றியா? உண்மையான காதலோட மிகப்பெரிய வெற்றிங்கிறது அதை பெறறதுல இருக்கா, இல்ல அதை விட்டு கொடுக்கறதுல இருக்கா? இந்த கேள்வியை உங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன். யோசிச்சு பாருங்க. இதுதான் ஆதிமந்தி, ஆட்டனத்தி அப்புறம் மருதியோட மனத உலுக்குற அமரக் காதல். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.